மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாளினை ஒட்டி தமிழ்நாடு முழுவதிலும் ஏன் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட அவருடைய பிறந்த நாள் விழாக்கள் மிக சிறப்பாக மனிதநேய விழாக்களாகவும் மிக சிறப்பான வகையில் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பல்வேறு வகைகளிலான நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சென்னை கிழக்கை பொறுத்தவரை அரசின் சாதனைகளை, குறிப்பாக கழக அரசின் சாதனைகளை விளக்கி கூறுகிற பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள் என்றும் பல்வேறு வகைகளிலான இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள் என்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகள் என்றும் பல நிகழ்ச்சிகளை மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு மாத கால நிகழ்ச்சிகள் என்று வடிவமைத்து ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளை நடத்தி திட்டமிட்டு நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு கடந்த 27ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் மோதிரம் அணிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் மிக சரியாக மிக சிறப்பாக அவருடைய 49வது வயதில் 49 குழந்தைகள் பிறந்திருக்கிறார். 49 குழந்தைகளுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நாமும் நம்முடைய எழும்பூர் பகுதி நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் குழந்தைகளுக்கு இந்த கணையாழிகளை அணிவித்திருக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கான பெட்டகங்களும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்களினால் பல ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் தமிழ்நாடு முழுவதிலும் ஏதாவது ஒரு வகையில் உதவி பெற்று வருகின்றனர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே பெற்றோர்களும் அவருடைய குடும்பத்து உறவினர்கள் அனைவருமே மகிழத்தக்க வகையில் அரசாங்கத்தின் சார்பிலேயே தாய் வீட்டு சீதனம் என்று சொல்வதை போல அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு மோதிரம் வழங்கப்படுவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த வகையில் மோதிரங்களை பெற்ற பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு, ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெற்றோருக்கு குழந்தைக்கு மோதிரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் அண்மையில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் பீகார் மக்களை தமிழர்கள் திட்டுகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கினார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழர்களை அந்த அளவுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தினார்கள். ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குறிப்பாக ஒரு 7 பெண் மருத்துவர்கள் செய்த மகத்தான சாதனைக்காக அந்த பெண் மருத்துவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். அது என்ன நிகழ்ச்சி என்றால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 26 வயது இளைஞர் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் விபத்தில் சிக்கி அவருடைய ஒரு கை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது, இன்னொரு கை முழுமையாக நசுங்கி விட்டது. இந்த துண்டிக்கப்பட்ட கை அவருடைய உடலையும் சுமந்து கொண்டு மருத்துவமனையில் வந்து அனுமதித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பணியில் இருந்த ஒரு 7 மருத்துவர்கள், குறிப்பாக அனைவருமே பெண் மருத்துவர்கள், உடனடியாக அந்த கை கதகதப்பு இருப்பதை பார்த்து அந்த கைக்கு உயிர்ப்பு இருப்பதை அறிந்து ஒரு கையை எடுத்து இன்னொரு கையோடு, ஒரு கை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்ட கையை இன்னொரு கை நசுங்கி போன நிலையில் பயன்பாடற்று கிடந்த அந்த ஒரு பாதி பகுதியை அகற்றி இந்த கையை பொறித்திருக்கிறார்கள். இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை, அதுவும் ஒரு கையை எடுத்து இன்னொரு கைக்கு பொறித்திருப்பது என்பது உலக அளவில் இதுவரை 4 மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. 4 அறுவை சிகிச்சைகளில் 2வது அறுவை சிகிச்சையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது மேற்கொள்ளப்படுகிறது.
இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இது செய்ததில்லை. கோவையில் இருக்கிற கங்கா மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் அது 2வது சிகிச்சை குறிப்பாக அரசு மருத்துவமனையில் நடைபெற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. பீகார் இளைஞர் எந்த விதமான ஒரு வசதியோ வாய்ப்போ இல்லாத ஒரு 26 வயது இளைஞரை கை கொடுத்து காத்திருப்பது கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அரசு. அவர் இன்றோ நாளையோ டிஸ்சார்ஜ் ஆகவிருக்கிறார். கை துண்டிக்கப்பட்டு கையே இல்லாத நிலையில் ஊருக்கு செல்கிறார். இன்னொரு கை பொருத்தப்பட்டு அந்த கை பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அவருடைய வீடியோவை எல்லாம் நேற்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் பார்த்தார். அவர் ஊருக்கு போய் பீகாருக்கு போய் திரும்பி வந்தவுடன் அவருக்கு செயற்கை கருவியையும் அளிப்பதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இன்னொரு கையையும் பொருத்தவிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் 49 குழந்தைகள் கணையாழி பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு குடும்பத்தினர் பீகார் குடும்பத்தினர். எனவே தமிழ்நாட்டில் மனித நேயம் காக்கப்படுகிறது, மனிதாபிமானம் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு இந்த 2 செய்திகள் உதாரணம். இனியாவது தமிழர்களை குறை சொல்வோர் இதை புரிந்து கொள்வார்கள் என்று கருதுகிறோம்.